இம்மாதம் 11ஆம் தேதி கொண்டாடப்படும் தைப்பூச திருவிழா நெருங்குவதால் தேங்காய்க்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதோடு இந்த முக்கிய சமய திருவிழாவில் தேங்காய் மட்டுமின்றி மல்லிகைப்பூ விலையும் உயர்ந்ததால் வியாபாரிகளும் பக்தர்களும் சவால்களை எதிர்நோக்கியுள்ளனர். தேங்காய்களின் பற்றாக்குறையினால் ஏற்பட்டுள்ள விநியோக நெருக்கடி அதன் விலையை உயர்த்தியிருப்பதோடு தைப்பூசத்தின் போது செய்யப்படும் பாரம்பரிய சடங்குகளுக்காக தேவையான தேங்காய்களை பக்தர்கள் பெறுவதிலும் சிக்கல்கள் ஏற்பட்டுள்ளன. கோயில் பயன்பாட்டுக்கு வரும்போது முழு தேங்காய், உடைக்கும் தேங்காய் என 2 வகையான தேங்காய்கள் உள்ளன. இவை இரண்டும் தற்போது பற்றாக்குறையாக உள்ளது. பிரார்த்தனைக்கு அல்லது அர்ச்சனைக்கு பயன்படுத்தப்படும் மற்றும் வேண்டுதலுக்காக உடைக்கும் தேங்காய்களுக்கு எப்போதும் தட்டுப்பாடு உள்ளது. சில சமயம் பக்தர்கள் ஒரே சமயத்தில் 108 தேங்காய்கள் வரை உடைப்பார்கள். அதே சமயம் பொதுவாக சமையலுக்கு பயன்படுத்தப்படும் பெரிய தேங்காய் தனித்தனியாக கொள்முதல் செய்யப்படுவதால் அதுவும் விலை உயர்ந்துள்ளதாக புடுவில் கடை வைத்திருக்கும் ஜெயபாலன் ராமசாமி என்பவர் தெரிவித்தார். இதனிடையே தைப்பூசத்தின் போது அதிக தேவை காரணமாக மல்லிகை பூக்களின் விலையும் உயர்ந்துள்ளதாக பூக்கடைகளில் பணியாற்றும் ஊழியர்கள் தெரிவித்தனர். வியாபாரிகளுக்கு பூக்கள் கிடைப்பதில் பற்றாக்குறையை எதிர்நோக்கி இருப்பதால் விலை உயர்ந்துள்ளது. எனினும் விழாக்காலம் முடிந்த ஒரு வாரத்திற்கு பின் மல்லிகை பூவின் விலை வழக்கத்திற்கு திரும்பும் என கூறப்படுகிறது. இந்த தேங்காய் எண்ணெய் சமையல்ல அப்படின்னு ஸ்பெஷல் இருக்கு. கேரளாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட ரேனாயூர் சமையல் தேங்காய் எண்ணெயில சமையல் செஞ்சு சாப்பிட்டா தரமாவும் இருக்கும், அறுசுவையாவும் இருக்கும். தைப்பூச திருநாளில் பின்பற்ற வேண்டிய சமய நெறிகள் மீதான விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கத்தில் கந்தன் காவடி திட்டம் தேசிய ஒருமைப்பாடு துணை அமைச்சர் செனட்டர் சரஸ்வதி கந்தசாமியின் முயற்சியில் தொடங்கப்பட்டுள்ளது. பத்துமலை திருத்தலம் உட்பட நாடு முழுவதிலும் உள்ள திருமுருகன் ஆலயங்களில் கொண்டாடப்படும் தைப்பூச திருவிழாவில் இந்து சமயத்தை சேர்ந்த அதிகமான இளைஞர்கள் காவடிகளை எடுத்து தங்களது நேர்த்திக்கடனை நிறைவேற்றுவதை பார்க்கும்போது மகிழ்ச்சியாக இருந்தாலும் இவற்றில் உண்மையான சமய நெறியும் கட்டுப்பாடும் பின்பற்ற வேண்டியது அவசியம் என சரஸ்வதி வலியுறுத்தினார். முதல் முயற்சியாக ஒரு ஒர்க் ஷாப் நடத்துகின்றோம். அந்த ஒர்க் ஷாப்பில் சற்று முன்பு அவர்கள் டீச்சர் விளக்கியது போல பல விஷயங்கள் அது உள்ளடக்கம் இருக்கிறது. முறையாக இந்த நல்லொழுக்கம் எப்படி அந்த சமய நிகழ்ச்சியில் கடைபிடிக்கப்பட வேண்டும், அதன் முக்கியத்துவத்தை இந்து தர்ம மாமன்றம் அவர்கள் அதை முன்னெடுக்கின்ற வேளையில் அப்போ அதை எப்படி முறைப்படி செயல்படுத்த வேண்டும் என்பதை டீச்சர் நளினி அவர்களுடைய நடனப்பள்ளி வாயிலாக முறையாக காவடி சிந்து அதன் அடிப்படையில் காவடி நடனத்திற்கான அந்த வழிமுறைகள், காவடி எப்படி செய்வது, எப்படி எடுப்பது, எப்படி செலுத்துவது, அதன் நோக்கம் என்ன, அதன் இறையாண்மை என்ன, அதனால் அந்த ஒழுக்கத்தை நாம் ஒரு ஆண்டு முழுவதும் எப்படி கடைபிடிப்பது போன்ற ஒரு நல்ல ஒழுக்கத்தை இளைஞர்களுக்கு சின்ன வயதிலேயே நாம் கொண்டுட்டு செல்ல வேண்டும் என்ற முதல் முயற்சியாக நாம் இதை எடுத்திருக்கிறோம். இதற்கு பெயர் கந்தன் காவடி. முதல் அதன் பயிற்சி பட்டறை வருகின்ற 7ஆம் தேதி பண்டமாரான் முருகன் கோவில் தேவஸ்ரீ சுப்பிரமணியம் தேவஸ்தானத்தில் நடைபெறுகிறது. இது 50 பேருக்கு முதல் கட்டமான பயிற்சியாக இருந்தாலும் அதன் பயிற்சி அதன் காணொளி யூடியூப் வழியாக மக்களுக்கு காண்பிக்கப்படும். இது தொடர்ந்து அனைத்து ஆலயங்களும் எடுத்து அவர்களுடைய தைப்பூச காலங்கள் நெருங்குகின்ற காலத்திலும் சரி, சித்ரா பௌர்ணமி காலத்திலும் சரி, இளைஞர்கள் அங்கே வருகின்ற பொழுது அவர்களுக்கு இந்த நன்னெறிகளை போதித்து நல்ல வழியில் நமது பயணம், நமது இறைவனுக்கு செலுத்தக்கூடிய காணிக்கை, காவடி என்பது நம்மளுடைய ஒரு காணிக்கை கொண்டு செலுத்துகின்ற ஒரு வழிதான். ஆனால் அதன் நோக்கம் என்னங்கிறதெல்லாம் அவர்களுக்கு தெளிவுபடுத்தி இளைஞர்களை நல்வழிப்படுத்த வேண்டும். இதன் இறுதி நோக்கம் என்னவென்றால் ஒரு கலாச்சார பாரம்பரியம் மிக்க, அதாவது தமிழ் குடி இந்திய மக்கள் என்பவர்கள் ஒரு பெரிய நாகரிகத்தின் சொந்தக்காரர்களாக நாம் இருக்கின்றோம். அந்த நாகரிகத்தின் வளர்ச்சி ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியாக இருந்ததை நாம் சரித்திரமாக பார்க்கின்றோம். அந்த மறுமலர்ச்சி வர வேண்டும். அந்த சிந்தனைகளை மீண்டும் இளைஞர்களுக்கு கொடுத்து நல்ல சமுதாயத்தை உருவாக்கினால் மற்றது அனைத்தும் இயற்கையாகவே அவர்களுடைய பொருளாதார முயற்சிகள், அவர்களுடைய கல்வி முயற்சிகள், தொழில் திறன் முயற்சிகள் எல்லாம் இயற்கையாக அவர்கள் நாடி சென்று ஒரு நல்ல சமூகத்தை உருவாக்க முடியும். முக்கியமாக நமது இந்திய இளைஞர்களிடையே எப்பொழுது இருக்கக்கூடிய இந்த வன்முறை கலாச்சாரத்தை அதை துடைப்பதற்கு இது போன்ற முயற்சிகள் மிக உறுதுணையாக இருக்கும் என்று நான் நம்புகின்றேன்.
தைப்பூசத்தின் போது பக்தர்கள் காவடி எடுத்து நேர்த்தி கடனை நிறைவேற்றும் மரபை இப்போது அதிகமான இளைஞர்களும் பின்பற்றுவது நல்லதொரு வளர்ச்சியாக இருந்தாலும் சமயத்திற்கு மரியாதை செலுத்தும் வகையில் காவடிகள் இருந்தால் அது சிறப்பாக இருக்கும். அந்த அடிப்படையில் மலேசிய இந்து தர்ம மாமன்றம் மற்றும் ஸ்ரீ ராதாகிருஷ்ணன் ஃபைன் ஆர்ட்ஸ் அகாடமியின் ஒத்துழைப்புடன் இந்த காவடி திட்டத்தின் முதற்கட்ட நடவடிக்கையாக பிப்ரவரி 7ஆம் தேதி பண்டமாரான் ஸ்ரீ சுப்பிரமணியர் தேவஸ்தானத்தில் காலை 8:30 மணி முதல் இரவு 7:30 மணி வரை பயிற்சி பட்டறை ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. முதல்ல இந்த பட்டறை 7ஆம் தேதி பண்டமாரானில் உள்ள பெர்சatuan Penganut Dewa Sri சுப்பிரமணியர் தேவஸ்தானத்தில் நடைபெறுகிறது. இது ஒரு நாள் பட்டறை. காலையில் 8:30 மணிக்கு ஆரம்பித்து மதியம் 7 மணி வரைக்கும் இந்து தர்ம மாமன்றம் மற்றும் அவங்களுடைய இயக்கத்துடன் இணைந்து நம்ம செய்கிறோம். இது முதல் ஆரம்பம். அப்போ நம்ம இதை அனைவருமே செய்யணும்னு எதிர்பார்க்குறோம். அப்படின்னா யாருக்கெல்லாம் அந்த வாய்ப்பு இருக்கோ, ஆலயங்களுக்கு அந்த வாய்ப்பு இருக்கா, ஆலயங்கள் அதை எடுத்து நீங்கள் இன்னும் அதிகமான இளைஞர்களை வரவழைத்து நீங்கள் இந்த பட்டறை நடக்கிறது என்று அவர்கள் கூறினால் டீச்சர் அவங்களுடைய மாணவர்கள் வைத்து அவர்களுக்கு கீழே இருக்கும் அந்த ஆலயத்தில் அவர்களுக்குள்ள பயிற்சிகளை வழங்குவார்கள். அதாவது இந்த 2 இயக்கமே ஆலயங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். அப்போ ஆலயங்கள் எடுத்து செய்யலாம், நடன பள்ளிகள் எடுத்து செய்யலாம், இயக்கங்கள் எடுத்து செய்யலாம். ஆனால் அதோட நோக்கம் வெறும் பக்தி மட்டுமல்ல, அதற்குள்ளான அந்த ஒழுக்கம் அது அந்த டிசிப்ளின் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இது தொடர்ச்சியாக நம்மளுடைய இப்போ இந்த ஒரு தாய் இயக்கமாக இன்றைக்கு ஆரம்பிக்கிறது தொடர்ந்து நடக்கும். அது தொடர்ந்து நம்ம யூடியூப்லேயும் இருக்கும், எல்லோரும் எடுத்து செய்யலாம். அது விடுபட்டு விடாமல் இருப்பதற்காக இப்பொழுது நம்மளுடைய முயற்சியின் கீழ் பயிற்சி அளிக்கப்பட இருக்கின்ற மாணவர்கள் பினாங்கு சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு ஒரு தனியாக அவர்கள் ஒரு குழுவாக முறைப்படி அவர்கள் காவடி எடுத்து காவடியை செலுத்துவதை இந்த நாடு பார்க்க வேண்டும், இந்த நாட்டு மக்கள் பார்க்க வேண்டும், இந்த இளைஞர்கள் பார்க்க வேண்டும். அந்த இளைஞர்களின் வாயிலிருந்து அவர்களுடைய இந்த டிசிப்ளின் அவர்களுக்கு எப்படி அவர்களுடைய கல்வி வாழ்வு அது அவர்களை ஒழுங்குபடுத்தி இருக்கிறது என்பதை கேட்க வேண்டும். அப்போ இதன் வாயிலாக ஒரு நல்ல கலாச்சாரமிக்க ஒரு சமுதாயத்தை நாம் உருவாக்குவோம். ஏதாவது ஒரு ஆரம்ப புள்ளி வேணும் இல்லையா? இதுதான் நம்மளோட ஒரு கோலத்தின் ஆரம்ப புள்ளியாக நம்ம நினைக்கலாம். எளிய முறையில் காவடி செய்வதற்கான வழிமுறைகள், தைப்பூசத்தில் நேர்த்தி கடன்களை நிறைவேற்ற எவ்வாறான காவடிகளை எடுப்பது, விரதத்திற்கான நெறிமுறைகள் மற்றும் கட்டுப்பாடு போன்ற பல்வேறு அம்சங்கள் இந்த பட்டறையில் விளக்கமளிக்கப்பட உள்ளது. எனவே இந்த பட்டறையில் இந்திய இளைஞர்கள் கலந்து கொண்டு பயனடையும்படி சரஸ்வதி கேட்டுக்கொண்டார். இந்து சமயத்தில் சமய மறுமலர்ச்சிக்கு கந்தன் காவடி பட்டறை மேலும் ஆக்கப்பூர்வ பங்கை ஆற்றும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். PLKN 3.0 எனப்படும் தேசிய சேவை பயிற்சி திட்டம் பெரும் செலவை உட்படுத்தியிருப்பதாக கூறப்படுவதை தற்காப்பு அமைச்சு மறுத்திருக்கிறது. உண்மையில் ஒரு பங்கேற்பாளருக்கு ஆகும் செலவு 2000 ரிங்கெட் மட்டுமே என அமைச்சர் டத்துஸ்ரீ முகமது காலித் நொர்டின் தெரிவித்தார். இந்த PLKN 3.0 திட்டத்திற்கு ஆண்டுக்கு 1 லட்சம் பங்கேற்பாளர்களுக்கு மொத்தமாக 200 மில்லியன் ரிங்கெட் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். ராணுவ தளங்கள் மட்டுமின்றி பல்கலைக்கழகங்கள், பாலிடெக்னிக், தொழில் பயிற்சி கல்லூரிகள் போன்றவையும் பயிற்சி முகாமாக பயன்படுத்தப்படுவதால் செலவு மிச்சமாகிறது. 71,300 பங்கேற்பாளர்களை உட்படுத்திய PLKN 1.0 திட்டத்திற்கு ஆண்டுக்கு 565 பில்லியன் ரிங்கெட்டும், 20,000 பங்கேற்பாளர்களை உட்படுத்திய PLKN 2.0 திட்டத்திற்கு ஆண்டுக்கு 361 மில்லியன் ரிங்கெட்டும் செலவானது. மக்களவை கூட்டத்தில் மூஆர் MP சைட் சாடிக் சைட் அப்துல் ரஹ்மான் கேட்ட கேள்விக்கு அமைச்சர் அவ்வாறு பதிலளித்தார். இந்த PLKN 3.0 திட்டம் சரவா உட்பட நாடு முழுவதும் நடத்தப்படுகிறது. சரவாக்கில் அடுத்த ஆண்டு அது தொடங்கும் என அமைச்சர் கூறினார். இவ்வேளையில் முந்தைய 2 பயிற்சிகளை விட இந்த 3ஆம் கட்ட பயிற்சி எந்த வகையில் வேறுபடுகிறது எனவும் அமைச்சரிடம் கேட்கப்பட்டது. அதற்கு பதிலளித்த டத்தோ காலித், ஆட்சேர்ப்பு முறைகள், பயிற்சி காலம், பயிற்சி திட்டம், வசதிகள் மற்றும் அறிமுகப்படுத்தப்பட்ட புதிய கூறுகள் ஆகியவற்றில் முக்கிய வேறுபாடுகள் இருப்பதாக கூறினார்.
ஸ்லாங்கூரில் பேரங்காடி ஒன்றின் கார் நிறுத்தும் இடத்தில் 5 லட்சம் ரிங்கெட் ரொக்க பணத்துடன் கைவிடப்பட்ட சூட்கேஸ் பயண பெட்டி 8 மாதங்களுக்கு பிறகு ஒரு வழியாக உரியவரிடம் சேர்ப்பிக்கப்பட்டுள்ளது. அது தம்முடைய பணம்தான் என கூறி ஏற்கனவே போலீஸ் புகார் செய்திருந்த 50 வயது நிறுவன உரிமையாளரிடம் அது ஒப்படைக்கப்பட்டது. நீதிமன்ற ஆணைப்படி சூட்கேஸும் ரொக்கமும் நவம்பர் மாத மத்தியில் ஒப்படைக்கப்பட்டதை ஸ்லாங்கூர் போலீஸ் தலைவர் டத்தோ உசேன் ஒமார் கான் உறுதிப்படுத்தினார். இதையடுத்து அவ்விசாரணை மூடப்பட்டிருப்பதாக அவர் கூறினார். கடந்த ஆண்டு மார்ச் 20ஆம் தேதி கைவிடப்பட்ட நிலையில் கிடந்த அந்த சூட்கேஸை அங்குள்ள பாதுகாவலர் கண்டெடுத்து போலீசுக்கு தகவல் கொடுத்தார். 50 மற்றும் 100 ரிங்கேட் பண நோட்டுகளாக மொத்தம் 5 லட்சம் ரிங்கேட் ரொக்கம் உள்ளே இருந்ததால் அது பல கேள்விகளை எழுப்பியது. மேற்கண்ட நிறுவன உரிமையாளர் தவிர மாத கணக்காகியும் வேறு யாரும் அப்பணத்தை கோர வரவில்லை. அப்பணம் தன்னுடையதுதான் என கூறி அந்த நிறுவன உரிமையாளர் ஷாலாமில் போலீஸ் புகார் செய்த போதும் டமான்சரா போலீஸ் நிலையத்தில் விசாரணைக்கு அழைக்கப்பட்ட போது உடல் நலம் மற்றும் வேலைப்பளுவை காரணம் காட்டி வரவில்லை. விசாரணையின் ஒரு பகுதியாக அவரின் பிரதிநிதி அப்பணத்திற்கான உரிமை சான்றுகளை வழங்கி அறிக்கை அளிக்க வேண்டும் என அப்போது கேட்டுக்கொள்ளப்பட்டிருந்தது. பணத்தை கண்டெடுத்த பாதுகாவலரின் நேர்மையை பாராட்டி அவரின் முதலாளி அவருக்கு பாராட்டு பத்திரம் அளித்ததும் குறிப்பிடத்தக்கது. கிளாந்தான் கேம் சமோர் அருகே குவாமுசாங் கொலக்ராய் சாலையில் விபத்தில் சிக்கிய கருஞ்சிறுத்தையால் வாகன ஓட்டிகள் அதிர்ச்சி அடைந்தனர். நேற்று மாலை அச்சம்பவம் நிகழ்ந்து அதன் வீடியோக்கள் வைரலாகின. வாகனங்கள் மெதுவாக நகர்ந்து கொண்டிருக்க சாலையின் நடுவில் கருஞ்சிறுத்தை இருப்பது பின்னால் வந்த வாகனங்களின் டேஷ் கேம் கேமராவில் பதிவாகியுள்ளது. கருப்பு நிறத்தில் இருந்ததால் பலர் அது நாய் என்றே கருதினர். அருகில் சென்றபோதே சிறுத்தை என தெரிய வந்தது. சாலையை கடக்கும் போது வாகனத்தால் மோதப்பட்டதில் கருஞ்சிறுத்தையின் பின்பகுதியில் காயம் ஏற்பட்டதாக தெரிகிறது. வைரலான ஒரு வீடியோவில் அது சாலையில் இருந்து எழுந்து புதரில் ஓடி ஒளிவதை காண முடிந்தது. இவ்வேளையில் கருஞ்சிறுத்தையின் நடமாட்டம் குறித்து தங்களுக்கு தகவல் ஏதும் கிடைக்கவில்லை என வனவிலங்கு பாதுகாப்பு மற்றும் தேசிய பூங்காக்கள் துறையான பர்களித்தான் தெரிவித்தது. உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய், பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய்.